நாங்க வேர்ல்ட் கப் தான் வெல்லுங்கன்னு கேட்டோம். ஆசிய கிண்ணம் தான் வெல்லுங்கன்னு கேட்டோம். நாங்க கேட்போம் வெல்றதும் வெல்லாததும் அவங்கள. அதே போல இந்த மேற்கிந்திய தீவுகள் அணியோட நடக்க போற இந்த 3 போட்டியையும் வெல்லும்படி கேட்டுக் கொடுக்கிறோம். முதல்ல ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா அப்படின்றாலே கிரிக்கெட் ரவுடிகள். என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மிக இலகுவாக விட்டுக் கொடுக்காது என்று நான் நம்புகின்றேன். ஆஸ்திரேலியாவுக்கு அடித்தால் கொஞ்சம் எல்லோரும் சந்தோஷப்படுவோம், வளமையாகவே தெரியும் தானே. கடைசியா நடந்த நிறைய போட்டிகள்ல கூட, ஐபிஎல் போட்டிகள்ல கூட இந்த கமெண்ட்ரியிலே சொல்லியிருந்தாங்க, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சவங்க தான் அவங்க, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்ட் கப்ல வச்சு அடிச்சாங்க அவங்க தான் இவங்க, அவங்க தான் இவங்க. இலங்கை மேற்கிந்திய தீவுகளுக்கான போட்டி இன்று இரவு, அதாவது ஜூன் 3ஆம் தேதி இரவு தொடங்குது. இரவு 8 மணி இலங்கை நேரப்படி 8 மணிக்கு தொடங்க போகின்றது. சரி, நல்ல நேரம். இரவு மேட்ச் பார்க்கலாம் மேற்கிந்திய தீவுகளுக்கு. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு கெட்ட நேரம். அப்படி பாகிஸ்தான்ல வச்சு வெளுத்திருக்குது ஆஸ்திரேலியா. போன போட்டிய பாகிஸ்தான் வெண்டாங்க, இப்ப இந்த போட்டிய அப்ப இன்னொரு போட்டி இருக்கு. ஒரு போட்டி ஃபைனல் போட்டிய விறுவிறுப்பா 2 பேர் சேர்த்து மாத்திருக்காங்க. இது வந்து நேற்று பாகிஸ்தான் மட்டும் தான், நாளை மற்ற போட்டி பெருசா இருக்காது. அதனால 3 போட்டியை நாங்க கலகலப்பா மாத்துவோம்னு சொல்லி அவங்க மாத்திருக்காங்க அந்த பக்கம். சரி, இலங்கை அணியை பார்த்துட்டு நம்மளுடைய நிலைமையை பார்த்துட்டு அடுத்தது போ. ஒரு நாள் சர்வதேச போட்டி தான் இன்று ஆரம்பமாக. என்னதான் நாங்கள் அண்மை காலத்துல இலங்கையை வச்சு செய்தாலும் T20 மோசம் தான். ஒரு நாள் சர்வதேச போட்டியில தரப்படுத்தல்கள் 6வது இடத்துல இருக்கு. அப்படி ஒன்று இருக்கா? மேற்கிந்திய தீவுகள் 10வது இடத்துல இருக்குது. இப்ப நல்ல முறையில் போய்கொண்டிருந்த ஒரு அணியிட தலைவரை தான் மாத்தி குஷல் மெண்டிஸுக்கு கொடுத்திருக்குது. ஒட்டுமொத்தமா நல்லா போனா மாத்திடுவோம். இந்த மாத்தினது கடைசியா பாகிஸ்தானுக்கு போய் வந்தாங்க தானே, பாகிஸ்தான்ல குண்டு வெடிச்சிட்டது, நாங்க இடையில ஓட போறோம் தானே. அங்கதான் இந்த கிரிக்கெட் நிர்வாகம் மாற்றம், ஜனாதிபதி சந்திப்புகள், ஜனாதிபதி வீரர்கள் சந்திப்புகள். சரி, அப்ப ஆரம்ப புள்ளி அங்கதான் இருக்கு. அங்க ஆரம்பிச்சது இப்ப இங்க வந்து நிக்குது. சரித்த சலங்கவும் இதுல முக்கியமான பங்கு. சரி, அதெல்லாம் இப்ப இருக்கேக்க மேற்கிந்திய தீவுகள் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் சர்வதேச போட்டி மேற்கிந்திய தீவுகளில் நடக்கின்றது. ரைட். இந்த போட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி 6வது இடத்துல தரப்படுத்தலாம் இருக்கு. அது அப்ப இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கேரி கர்ஸ்டன் வந்திருப்பது. வீரர்களை விடுவோம், வீரர்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டி இந்தாங்கப்பான்னு சொல்லி ஒரு டீமை தந்திருக்குது. கேரி கர்ஸ்டன் அணி பயிற்றுவிப்பாளராக வந்திருக்கிறார். வந்தது, பேசிய விஷயங்கள், கதைத்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயங்களா இருக்குது. ஸ்கூல் கிரிக்கெட் தொடக்கம் நேஷனல் கிரிக்கெட் வரையும் கதைச்சிருக்கிறார். அவருடைய பயிற்றுவிப்பில் ரைட், ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்த இலங்கையின் பலமான அணி என்று சொல்லுகின்ற அணிதான் புதுசா இந்த பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதையாக்கள் தானே போயிருக்காங்க. இப்ப நானும் எனக்கு சொல்றது தெரியாது. இந்த அஜித் படத்துல கண்ணாடியை கலட்டி விட்டு ஆட்டோ அந்த மாதிரிலே எனக்கு அதான் நான் சொன்னேன், கேரி கர்ஸ்டன்ல இருக்கிற நம்பிக்கைன்னு தான் நான் சொன்னேன். வேற எந்த நம்பிக்கையும் நான் சொல்ல இல்ல. கேரி கர்ஸ்டன்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷன் செய்வார். விளையாட போற நம்மாக்கள் தானே, அந்த ஆள் சொல்லி கொடுக்கறத கேட்டு செய்யணும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை. நம்மாக்கள் கேட்டு செய்யற மாதிரி போன இதுலயும் தெரியல. ஜெயசூர்யாவிலேயும் முடியாம போயிட்டு, சம்மி சில்வாவிலேயும் முடியாம போயிட்டு, இந்த மாதிரி பல அங்க உள்ளுக்கு லசித் மாலிங்க வர இருந்தார் வேர்ல்ட் கப் டைம்ல எல்லாம். கடைசியில நீங்க யார் வந்து என்ன சொன்னாலும் நாங்க செய்யறதை செய்வோம். எங்களால இப்படித்தான் இருக்கு. மேற்கிந்திய தீவுகள் பலமான அணியாம இருக்கு. மேற்கிந்திய தீவுகள்ல ஒரு சின்ன வீழ்ச்சி கடந்த காலங்களில் சின்ன இல்ல, பெரிய வீழ்ச்சியே இருந்தது. ஆனால் அண்மை காலங்களில் மேற்கிந்திய தீவுகளுடைய பலம் என்பது மீண்டும் இப்பொழுது நல்ல முறையில் மாறிக்கொண்டிருக்கின்றது சந்துரு. எனவே அதன் காரணமாக நாங்கள் இலகுவாக மேற்கிந்திய தீவுகள் எடுத்த முடியாது. என்னை பொறுத்தவரையில் இந்த தொடரை, ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரை மேற்கிந்திய தீவுகள் 2-1 என்று வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கின்றது. அப்ப இலங்கைக்கு இல்ல, தொடர் இல்லை என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. 2 போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகளுக்கு வெற்றி. இப்பதான் நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு போட்டி, அதான் ஒரே ஒரு போட்டியை வெல்றதுக்கு தான் நம்ம ஆக்கள்கிட்ட வாய்ப்பு இருக்குது. அப்படியா? இந்த மேற்கிந்திய தீவுகள் முந்தைய ஒரு காலத்துல பலம் இல்லாமல் இருந்தது. வார இல்லாட்டையும் தங்கட நாட்டிலேயும் வந்து வாங்கடா எங்க நாட்டுல விளையாடுவோம், எங்களுக்கு வந்து அடிக்கிறான்னு கூப்பிட்டு அடி பழகி கொண்டாங்க. ஆனா இப்ப இருக்கின்ற அந்த மேற்கிந்திய தீவுகள் அணி, அதிலும் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணியை மேலும் பலமாக்கி அறிவித்திருக்கின்றார்கள். அவங்க யோசிச்சாங்க, உலகம் இலங்கை அணிடா வருது, நல்ல டீம் போடணும், நல்ல டீம் ஒன்று வருதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுருப்பாங்க. நமக்கு தானே தெரியும் நம்ம டீமை பத்தி. 2 அணிகளும் 33 போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 32 போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள், 3 போட்டிகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. 68 ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில். அந்த ஆரம்ப காலங்களில் வாங்கின மேற்கிந்திய தீவுகளிடம் வாங்கின அடிதான் இன்னும் அந்த 32 இருக்கின்றது. அண்மை காலத்தில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இலங்கை நல்ல முறையில் தான் விளையாடி இருக்கின்றது.
சரி, ஏதோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொடரையாவது வெல்லுங்க. ஏன்னா இப்ப ஏற்கனவே நிர்வாகம் மாறி இருக்கு, பயிற்சிப்பாளர் மாறி இருக்காரு, நிறைய பேரை வெளியில போட்டிருக்காங்க, புது ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க. அணில இல்ல, நிர்வாகங்களுக்கு. இப்ப இதுக்கு இந்த ஒரு மாற்றத்துக்காவது அணி ஓகே பரவாயில்லையே, நாங்க செஞ்ச வேலை சரியா வேலை செய்யுது அப்படின்ற ஒரு மன திருப்தியாவது ரசிகர்களுக்கு ஏற்படுத்துறதுக்காவது இந்த போட்டிகளை மேற்கு தீவுகளை 3-0 அடிப்படையில இலங்கை அணி வெல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்றோம். கேட்டுக்கொள்றீங்க. நாங்க வேர்ல்ட் கப் தான் வெல்லுங்கன்னு கேட்டோம், ஆசிய கிண்ணம் தான் வெல்லுங்கன்னு கேட்டோம். நாங்க கேட்போம், வெல்றதும் வெல்லாததும் அவங்களுக்கு. அதே போல இந்த மேற்கு தீவுகள் அணியோட நடக்க போற இந்த 3 போட்டியையும் வெல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நான் சொன்னது மாறி இலங்கை அணி தொடர வெற்றி பெற்றால் உண்மையில் இலங்கை அணி மீண்டு வந்து விட்டது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேற்கு தீவுகளை நாங்க குறைச்சு மதிப்பிட முடியாது. ரைட், இப்ப வந்து அடுத்த போட்டி பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா. அதாவது சந்திர, பாகிஸ்தானில் தான் இந்த போட்டி நடைபெறுகின்றது. ஆனா ஆஸ்திரேலியா அணி முதல்ல ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா அப்படின்றாலே கிரிக்கெட் ரவுடிகள் அப்படிதான் சொல்லலாம். இப்பவும் அப்படித்தான். அப்படின்னா ஏன் வேர்ல்ட் கப்ல பல அடி வாங்கினாங்க, பாகிஸ்தான் போயிட்டு அடி வாங்குறாங்க. T20 மோசமாக தான் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்பவுமே. ஒரு நாள் சதவீத போட்டிகள்ல பாகிஸ்தான்ல சென்று முதலாவது போட்டி என்ன பொறுத்த வரைக்கும் செட்டில், அதாவது போன போக்கிலேயே இது நடக்கிறது வளமை. இலங்கையிலே வந்து அடி வாங்கி கொண்டு போனவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நாள் சதவீத போட்டிகளில் தோல்வியினை சந்தித்தார்கள். துணித்வெல் அழகை உருட்டி எடுத்த காலம் எல்லாம் இருக்கின்றது, எங்களுக்கு ஞாபகம் இருக்குமே. போன போக்கில முதலாவது போட்டியில தோல்வி அநேகமாக வெளிநாட்டு அணிகள் சென்று தோற்பது என்பதும் சகஜம். ஆஸ்திரேலிய அணியும் கிட்டத்தட்ட இப்பொழுது தன்னுடைய அணியை மீள புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீரர்கள், புதிய மாற்றம், புதிய தோற்றம். ஜோஷ் இங்கிலீஷின் தலைமையில் தான் இந்த அணி சென்றிருக்கின்றது. எனவே இந்த புதிய மாற்றங்களின் அடிப்படையில் விளையாடுகின்ற அணி என்ற காரணத்தினால் தான் என்னை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா அடி வாங்கி இருக்கின்றது நம்புகின்றேன். மறுபுறத்தில் பாகிஸ்தானும் அதே மாதிரி தான் அடுத்த வருடம் உலக கிண்ணத்தை குறிவைத்து சில மாற்றங்களை செய்து, முற்றுமுழுதாக புதிது என்று சொல்லிவிட முடியாது, சில மாற்றங்களை செய்து அவர்களும் புதிய முயற்சிகளை செய்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான போட்டியாகத்தான் நடைபெற்றிருக்கின்றது. இப்ப எல்லாம் கிரிக்கெட்ல அடி பிச்சு எடுப்பாங்க தானே. நேற்று ஆஸ்திரேலியா 50 ஓவர்ல 9 விக்கெட் 231 ரன். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் 190 ஓட்டங்கள், சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்து வீச்சாளர்களுக்கான மைதானம். அடுத்த இறுதி போட்டி தான் பிரதானமான போட்டி, மிக முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவா பாகிஸ்தானா? இல்ல, கடுமையான போட்டி ஒன்று இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மிக இலகுவாக விட்டுக் கொடுக்காது என்று நான் நம்புகின்றேன். ஆஸ்திரேலியாவுக்கு அடித்தால் கொஞ்சம் எல்லோரும் சந்தோஷப்படுவோம், வளமையாகவே தெரியும் தானே. அட வாங்கடா ஆஸ்திரேலியாவுக்கு, அந்த நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட்ல ரவுடிகள், கிரிக்கெட்ல அட்டகாசம் பண்றவங்க அவங்க தானே. ஆஸ்திரேலியாவுக்கு அடித்தா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவை பாகிஸ்தானில் வைத்தும் தொடரை வெற்றுமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வெல்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. நானும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன். மாற்றி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் பாகிஸ்தான் இன்னும் அதே பிரச்சனை, அதே சிக்கல்களோடு இருக்கின்றது என்பதை தான் சொல்லலாம். இலங்கை அணியின் அண்ணன் தம்பி மாறண்டு பார்த்துட்டு 2 பேரும் அண்ணன் தம்பி தான், அதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இந்த போட்டியில வெல்லவே மாட்டீங்கடா, நீங்க தோத்துருவீங்கன்னா அந்த மச்ச அடிச்சிட்டு வந்து அடிச்சு இப்படியே பாத்துறோம். அது ஒரு கிழமைக்கு பேச வைப்பாங்க. அதுக்கப்புறம் வார போட்டி எல்லாமே தோத்துருவாங்க. இந்த மச்சை அடிச்சிட்டாங்க, இனி வாரதெல்லாம் தூசின்னு சொல்ல தெரியுமா, அந்த மச்சில எல்லாம் அடி வாங்கிட்டு வருவாங்க. கடைசியா நடந்த நிறைய போட்டிகள்ல கூட, IPL போட்டிகள்ல கூட கமெண்ட்ரிலேயே சொல்லியிருந்தாங்க, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சவங்க தான் அவங்க, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்ட் கப்ல வச்சு அடிச்சாங்க அவங்க தான் இவங்க 10 நிமிஷங்கள்ல அந்த அடிய ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்ச அடியை பற்றி பேசிட்டே இருந்தாங்க. சரியா, அடேப்பா, ஒரு பரவாயில்லையே வேர்ல்ட் கப் விளையாடி ஒரு போட்டி ஓட்டுறதுக்காக பேசப்படுறோம் அப்படின்னு அதை வச்சு கொண்டே ஓட்டுறது நம்மளோட காலத்தை. அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க எல்லாம் என்னன்றா டீம்ல காலத்தை ஓட்டுறீங்க. இந்தியாவில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க. இப்ப ஸ்டெட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அடப்பாவிகள் உள்ளதாக்கலா இருப்பாங்க போல இருக்கு. நேஷனல் டீம்ல ஸ்ரீலங்கா டீமுக்கு கூட ஆடுறீங்களாடா அப்பா, என்னன்ற அவங்களே எல்லாம் எடுக்கிறாங்க, அப்படிதான் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அணி இது போயிருக்கு. பார்க்க 2 போட்டி பற்றி நாங்க பெரிய எதிர்பார்ப்போட இருக்கோம். நீ என்ன நினைக்கிறீங்க, இலங்கை அணி இந்த போட்டியோட தேருமா? கருத்துக்கள்ல சொல்லுங்க. நாளைக்கு சந்திக்கிற வேளையில தோத்திருந்தா அதை பத்தியும், வென்றிருந்தா அதை பத்தியும் பேசுவோம். ஓகே.